மொத்த லவ் ஸ்டோரியும் ஒரே ஃப்ரேமில் பூட்டி வைக்கலாமா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் தான் வந்துச்சு. இந்த ஃப்ரேமே அவ்வளோ ஸ்பெஷலாக லவ்வாக இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து டார்க் பர்பிள்லேருந்து லைட் பர்பிள் வரைக்கும் ஷேட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி செட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திங்ஸ் கூட ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் ரிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை செட் பண்ணிட்டோம் சென்டரில். அப்புறம் ஒரு லெட்டர் இருந்துச்சு, அது கூட சேர்த்து 2 கப்பிள் கார்ட்டூன் பிக்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மணி நோட், அந்த மணியில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் நேம்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஒரு ஹார்ட்டில் வந்து அவங்க கொடுத்த 2 செட் ஆஃப் ரிங்ஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு செட்டில் பார்த்தீங்கன்னா தாலி ஆட் பண்ணியிருந்தோம். டாப்பில் வந்து அவங்க இன்ஃபினிட்டி ஷேப்பில் அவங்க 2 பேர் நேம்ஸ் ஆட் பண்ணி டுகெதர் ஃபார் எவர்னு ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இந்த கப்பல் கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இயர்ஃபோன்ஸும் இன்னொரு இதில் வந்து ஒரு குட்டி ஹார்ட் வயர் மாதிரி இருந்துச்சு, அதையும் கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் 2 சைடுமே பார்டரில் நம்ம வந்து அவங்களோட கொடுத்த ரோஸ் பெட்டல்ஸில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இந்த மொத்த ஸ்கெட்சுமே கஸ்டமரே பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட மெமரபிள் திங்ஸ்லாம் ரெஸ்னாட்டில் ப்ரிசர்வ் பண்ணால் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ட பை மக்களே.